அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இறை நேசர்களே, நேசம் கொள்வோம், இறை நெருக்கத்தை பெறுவோம் உடைய பயானுடைய தொடர் நிகழ்ச்சி. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, கௌசுல் ஆலம் அவர்கள் அதிகமான சதக்காக்களை வாரி வழங்குவார்கள். எது வந்தாலும் தனக்கு வச்சுக்க மாட்டாங்க, குடும்பத்துக்கும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அதே போன்று கல்வி கற்றுக் கொடுக்கின்ற அந்த மதரசாவாக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் உடனடியாக சதக்காக்கள், தான தர்மங்கள் செய்து விடுகின்ற ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. வரலாற்றில் எழுதுகிறார்கள், அவர்களே சொல்வார்களாம், இஷாவுடைய நேரத்தில் ஒரு 1000 திர்ஹமோ தீனாரோ எனக்கு ஏதாவது அன்பளிப்போ எனக்கு சொந்தமாக யாராவது கொடுத்தாங்கன்னு சொன்னா, சுபு தொழுகைக்கு முன்னாடியே, சுபு தொழுகைக்கு பாங்கு சொல்கின்ற அளவுக்கு இல்லை, சுபுவுக்கு முன்னாடியே அந்த 1000 திர்ஹத்தை சதக்கா செய்வார் என்பதாக அவர் சொல்கிறார்கள். எனவே அதிகமான தான தர்மங்கள் செய்வார்கள். அதே போன்று கௌசுல் ஆலம் அவர்களை தன்னுடைய தாய் அவர்கள் மதரசாவுக்கு அனுப்பி வைக்கின்ற பொழுது கௌசுல் ஆலம் கேட்டாங்க, அம்மா எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அப்ப உம்முல் ஹைர் ஃபாத்திமா சொன்னாங்க, தாய் சொல்கிறார்கள், எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்துகொள், இத்தகுல்லா, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்துகொள். அந்த அல்லாஹ்வுடைய பயத்தோடு இந்த உலகத்தில் வாழ், மிகப்பெரிய மகானாக அல்லாஹ் இந்த உலகத்தில் உன்னை கண்ணியப்படுத்துவான். அந்த எல்லா நேரத்திலும் மாகான லில்லாஹி, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தான் என்கிற அந்த எண்ணத்திலே வாழ்ந்தார்கள். எனவேதான் இறை நேசராக இந்த உலகத்தில் பேசப்படுகிறார்கள். அதே போன்று அடுத்தபடியாக மகனை பார்த்து தாய் சொன்னார்கள், ஃபாத்திமா சொன்னார்கள், எந்த நேரத்திலும் பொய் சொல்லாத, எந்த நேரத்திலும் பொய் சொல்லாத, மௌத் வருகின்ற வரை பொய் சொல்லாத, தன்னுடைய வாழ்நாளில் கடைசி வரை பொய் சொல்லாத மகானாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை நேசர்களை நேசம் கொள்கின்ற தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.